பலாலியில் ஆரம்பமாகியது மீன் வேட்டை. இது எவ்வளோ போகும்ண்ணா கிலோ? இது பேக்கில் வந்து வாங்கி கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும். சைக்கிளில் போகிறது. இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்கள். பெரிய பெரிய திருக்கை வந்து இது வந்து எங்களுக்கு வழக்கம் இல்லை. நிறைய மண்ணெல்லாம் வந்து பறிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன். இது ஒரு இங்கே மீன் நல்ல மாதிரியாக வேண்டலாம், மரக்கறி மரம் நல்ல மாதிரியாக வேண்டலாம். தூண்டலை பிடிச்சது கருமுடல். பண்ண பார்த்தீங்களா? அந்த இயற்கையான ஒரு காட்சி உண்டு. நிறைய சுறா மீன் வந்து வருது. ஒரு மரக்கறி வியாபாரம் பாருங்க, மீன் வருது கூடையில். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உசன் தினேஷ். இன்றைக்கு நாங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது எல்லாரும் வந்து எதிர்பார்த்த ஒரு வீடியோ உண்டு. எங்கள்ட பலாலி கடற்கரை சரியா, அதாவது எங்கள்ட பலாலி அண்டனிபுரம் என்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து, அதாவது முழுக்க கிறிஸ்தவ மக்கள் சரியா, ஒரு 95% வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து இந்த இடத்துல அந்த கடற்கரையில் வந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து ஏலம்லாம் கூறி தொழில் செய்யணும். ரொம்ப அழகாக இருக்கும். ஏனென்றால் இப்போ பொதுவாக வந்து இப்போ வெள்ளிக்கிழமையில் வந்து எங்கள் டாக்கள் வந்து போகிற குறைவு, அதாவது எங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்து பெரும்பாலும் வந்து போகிறது குறைவு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தோலிக்க மக்கள் வந்து இருக்கிறதால வெள்ளிக்கிழமையும் வந்து வியாபாரம் செய்வினமாம். அதால் இந்த இடத்துல வந்து என்னென்ன வகையான மீன்லாம் வருது இந்த மீன் பிடிக்கிற இந்த விஷயங்களை காட்டிக்கொண்டு அப்படியே வந்து இந்த ஏலங்கூர விஷயமெல்லாம் பார்க்கலாம். மற்றது நிறைய என்னது சுறா மீன் சரியா, இந்த சுறா மீன்லாம் வந்து அப்படியே கொண்டு வந்து கொட்டி கொண்டு இருப்பினோம். அதாவது இந்த மாதங்களில், அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் வந்து இந்த சுறா மீன் வந்து படுறது கூடவாம். அதால் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த நடக்கிற விஷயங்கள் அப்படியே பார்ப்போம். வேறு என்னென்ன வெளியெல்லாம் போகணும்னு பார்க்கலாம். முக்கியமாக ஊரில் வந்து எங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேகேஎஸ் ரோட்டில் அப்படியே பாருங்க வந்து இதில் பனத்து அந்தோனியார் என்று சொல்லி வந்து ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மீன்பிடி இடமா. இதெல்லாம் நாங்கள் அப்படியே காங்கேசன்துறை வீதிக்கு போகலாம். இந்த ரோட்டால் அப்படியே உள்ளே போனோம் என்றால் அந்த பலாலி கடற்கரை அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரி வந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த மீன்பிடி கடங்கள் இருக்கிற பார்ப்போம். இதில் பாருங்கோ, இதில் சின்ன ஒரு தேவாலயம் இருக்குங்க, பனத்து அந்தோனியார். ஒருக்கா பார்ப்போமா இருக்கா உள்ள நான் நோம்பில் காட்டுறேன் பாருங்களா. இப்படி தான் இருக்கும் இந்த தேவாலயம். ரைட். ஏன்னால் இப்போ சில பேருக்கு இப்போ பார்க்கணும் போல் தோணும். இப்போ நீங்கள் ஃபோரிலேருந்து பார்த்தாலும் இப்போ இந்த இடங்களை வந்து சில பேருக்கு இப்போ இங்கே வந்து பார்க்குறது கஷ்டம் தானே. அதெல்லாம் சும்மா நோம்பலை காட்டி கொண்டு நான். மற்றது நாங்கள் அதில் அப்படி நடந்து போனோம் என்றால் பாருங்கண்டா, இதில் வந்து இந்த நிறைய மண்ணெல்லாம் வந்து பறிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு அணை ஒன்று கட்டுறதுக்கா. அதில் அப்படியே நாங்கள் வலது பக்கம் திரும்பினோம் என்றால் பாருங்க, இதில் வந்து இந்த மீன் வச்சு ஏலமெல்லாம் கூறி வேணும். நேரம் சரியாக இப்போ 7:20 7:30 ஆக போகுது. இப்போவே கொஞ்சம் மக்கள் வந்துடலாமா. பாருங்க எவ்வளோ நிற்கிறோம் வந்து. இன்றைக்கி சனிக்கிழமை தானே, அதில் ஓகே. நல்ல இயற்கையான ஒரு காட்சி உண்டு.
வியாபாரி மேலே எல்லோரும் வெயிட் பண்ணினோம் போட்டில் பார்த்து கொண்டு. இதில் நடுவில் 2 காட்டுறோம் பாருங்கவா. இன்னும் நிறைய பேர் வருகிறாமா இந்த இடத்துக்கு. சுற்றி காட்டுறோம் பாருங்க. பலாலி மக்களின் முக்கியமான ஒரு மீன்பிடி தலம் என்று சொல்லலாம். ஆண்டனி போகிறோமா இந்த இடத்துக்கு பேர். அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு இங்கால இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் சரியா இப்போ ஒரு 4-5 போட்டு வந்தது அதில் இருக்காம் சரியா. அதாவது என்ன சுறா மீன் அது இருக்கான்னு சொன்னவேல் காட்டுறேன் பாருங்க. இதில் ஏறிண்டு காட்டுறேன்னா இந்த பாருங்க கடற்கரைய இதெல்லாம் வந்து அப்படியே ஒரே லைன் தான். பருத்துறை வல்வெடுத்துறை அப்படியே போய்கொண்டே இருக்கும் இந்த லைன்கள். இந்த முருங்கைக்கல்லால் வந்து சின்ன ஒரு அணி ஒன்று கட்டி என்ன மாதிரி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா. இன்னும் போட்டு நான் நினைக்கிறேன் வந்து கொண்டு இருக்கா. நிறைய வல்லம் பெறணும். இங்கால பார்த்தீங்கன்னா ஐஸ் அடிக்கிற இடம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களை கடைசியாக காட்டிக்கொள்கிறேன்னா ஏனென்றால் இப்போ இந்த மீன் வந்து ஏலங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்க போயிடும். அதுக்குள்ளே கண்டு இந்த காட்சியை எடுத்துடணும். அங்கே கிடைக்காது. அந்த சுறா மீன் அந்த போட்டிக்கா இருக்குது சுறா மீன். அங்கல்லண்ணா ஓகே 2ஆம் பெருசா பெருசா 2 ஒன்று. இப்போ இங்கே வந்து நிறைய சுறா மீன் வந்து இப்போ படுது. இப்போ எங்கள் இடத்துல இந்த பருத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 கிலோ 200 கிலோ அந்த பெரிய சைஸில் வந்து பெரிய பெரிய மீனில் மாட்டும். இங்கே வரும். இப்போ இங்கால இதா சுறா. ஓகே இது என்ன சுறா இது என்ன பேர் இந்த சுறாக்கு இதுக்கு அந்த கச்சை உழுவா. ஓகே ரைட் கச்சை உழுவா என்ன நிறைய கொண்டு இருக்க மாதிரி கொண்ட. இது எவ்வளோ போகுமாண்ணா கிலோ? இது 600 அப்படி போகுமா? ஓகே நிறைய வைக்கிற மாதிரிங்களா. இந்த வகை சுறா நான் தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். நாங்கள் அந்த கொம்பஞ்சுறாவோ அதெல்லாம் பார்க்குறது கூட. இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டா இல்லாட்டிக்கு மார்க்கெட்டுக்கு போட்டுப்பீங்க? கொழம்புக்கு ரைட். வித்தியாசமான சுறா பார்த்தீங்களோ. மெத்தண்ணா கொண்டு வராது. உண்மையாக நான் இந்த சுறா நான் இன்னும் பார்க்கலையா, நேரில் பார்க்கல. என்ன நிறைய வகை சுறா இருக்குது சரியா. நல்ல தடிப்பாக இருக்குது. இந்த மேல் தோல் ரஃப்பாக இருக்குது தெரியுமா. மேல் தோல் வந்து சரியான ரஃப்பாக இருக்குது வேணா. அது மேல் தோல் சரியான ரஃப்பாக இருக்குண்ணா அது. ஓகே ஒருக்கா பார்ப்போம். ஒரு கண்ணை கண்ணிலே கண்ணு தான் உள்ளுக்கு வேணா அப்படியே. ஓகே இதான் கண். ரைட் சரி ஓகே. கச்சல் உழுவை. இங்கால மீன் இருக்கோ தெரியல. இப்போ எடுத்து வைக்கணும். இன்னைக்கு என்ன மீன் கூட மாட்டிருக்குது இங்கே வந்து பெரும்பாலும்? சூட மீன். ஓகே ரைட். சாலை சூடனா படும் அப்படியா? அங்கால பக்கம் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் தான். ரைட் இம்போர்ட் தான் அது. இதெல்லாம் வந்து எவ்வளோ போகும்? 2 கிலோ? இந்த 2 கிலோ 2000 போகுது. 2000 போகுது. இப்போ மற்ற நண்டை விட இது கொஞ்சம் மதிப்பு கூட அது. கடவுளே. ரைட் எங்களை பழக்கம் இல்லை. ரைட் எப்படி தான் படிக்கணும் அது அடிக்கும் அப்படி. ஓகே ரைட் இது நல்ல டேஸ்ட் தான். அது பெரிய அந்த என்ன சொல்கிறது ரெஸ்டாரண்ட்டில் அப்படி நண்டா வைக்கிறது. இந்த ஒரு புளின்ற படம் கொண்டு போட்டு பாயிற மாதிரி ஒரு போட்டு உண்டு. கடலில் வந்து பாயக்கில் சும்மா அப்படியே ஒரு இதாக தான் இருக்குமா, ஒரு எனர்ஜியோடு தானே வரும். என்னென்னால் சந்தை வந்து ஏலங்கூட போயினமாம். சரியாக வந்து 7:15 வந்து சந்தை வந்து ஏலங்கூறுதான். அதில் நிற்க 7:30 ஆகிட்டுது. அப்போ நான் டக்குன்னு போகிறேன். அங்கே போய் ஏலங்கூற விஷயங்களை பார்த்து போட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நான் இங்கே வந்து வேறு விஷயங்களை காட்டுறேன். டக்குன்னு போவோமா. வந்துட்டேன் இப்போதைக்கு ஏலங்கூறாதீங்கோ. என்ன பாருங்க இப்போ வந்து மூட்டை பைக்கில்
உடனே கொண்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் அதுக்குள்ளே யாரோ ஒரு வியாபாரி மேர் வாங்கிட்டார் சுறாவாங்க சுறா உள்ள வேறு அங்கே போகிறதுக்கு வழியிலேயே இதில் வந்து சின்ன ஒரு மரக்கறி வியாபாரம் சரி என்ன பார்த்தீங்களா விளாம்பழங்கள் பூசணி கேரட்டு வெங்காயம் மரவள்ளி எல்லாம் உள்ள ஓகே ரைட் உள்ளுக்கு ரைட் ஓகே உள்ள வந்தாச்சு சரியா 7:15க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடலாமா இந்த வேறுங்க இதுதான் சந்தை இதுக்குள்ளான் எல்லாம் குடிக்கணும் அங்கால நிறைய மீன் இருக்கு போல பார்ப்போமா எல்லா மீனும் பார்த்துருக்கு நண்டு ஒட்டி சின்ன திருக்க சரியா இங்கெல்லாம் பெரிய மீன் மாட்டி இருக்குது இது 1000 ரூபா அதுக்கு என்ன பேர் அதுக்கு வஞ்சூரன் வஞ்சூரன் ஓகே வஞ்சூரன் மீன் எவ்வளோவா கிலோ 1000 ரூபா ஓகே பின்னால் வரணும்னா இன்னும் பாருங்க சின்ன சின்ன சீலா மீன்கள் 1500 சீலா எருவாடு விற்கணும் மீன் கொண்டு இப்போ பறிச்சு கொண்டே இருக்கணும் வேறு வாங்கி கொண்டு இருக்குது நல்ல மீன் பற்ற இன்றைக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் இன்னும் பெறுமா பண்ண பார்த்தீங்களா அங்காலே மீன் இருக்குது ஏதோ பார்க்குறேன்னு எனக்கு தெரியல இங்கால அம்மா வச்சுக்கிறா இந்த வரணும் கூடையில் ஏழாம் குறினம் ரெண்டாயிரத்தி 200 இது 2200 அவ்வளோ ஃபுல்லாக அப்படியே உலம் வந்து அப்படியே ஃபுல்லாக 2600 எல்லா மீனும் அப்படியே சேர்ந்துருக்குது கழுத்தி சின்ன குட்டி பாறை சூடை எல்லாம் சேர்த்து அப்படியே இப்போ வாரம் சனப்பா அம்மா ஒரே சனம்மா அப்படியே மேலே கொட்டி வச்சிருக்கா நிறுத்து குடிக்கணும் ஒருங்க அங்கே போய் காட்டோம்னா இங்கெல்லாம் பக்கம் நின்று பார்த்தால் வடிவாக தெரியும் சில மீன் வந்து நான் இன்னும் பார்க்கவே இல்லையா வித்தியாசமான மீனாக இருக்குது அதனால் பின்னு பார்த்தீங்களா எவ்வளோ நேரண்டு இங்கே வந்து மக்கள் தங்க வீடு தேவைக்கும்
பேக்கில் வந்து வாங்கி கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும். ஓ இதான் பாருங்கோ கருமுறலாம் பாருங்க இந்த தூண்டலை பிடிச்சது கருமுறல். கருமுறல் 800 கிலோ. ஓகே கிலோ 800 கருமுறல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ் மீன் தான். பாருங்க மீன் வருது உடையில. சோம மீனா எல்லா மீனும் சேர்த்து இருக்குது. கிலோ 1000 ரூபா அரைக்குலா. அரைக்குலா கிலோ 1000 ரூபா 900 அப்படி போகுது. ஒரு 3 கிலோ ஒன்று இல்லாத மீன். கொஞ்சம் வடியால போய் பார்ப்போம்மா. வடியால வந்து இன்னும் நிறைய மோட்டர் பைக் நிற்குதில்ல, பார்க்க நல்லா இருக்கும். திருக்க மீன் வருது பாருங்க, நல்லா பெரிய திருக்க கொண்டு போய் நம்ம உள்ள போட்டுமா. அப்படி சனம் ஆமா பைக்கில் தூக்கி வைக்கணும். தூக்கி காட்டியாச்சு. ஓகே கவனமா பட்டி கவனமா ஒரு மாதிரி இருக்குது பார்த்து. வேற வந்து மோட்டர் பைக்கை பிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகே ரைட் ஓகே ஓகே சரியா ஓகே ஓகே. எந்த மார்க்கெட்டு நீங்கள்? சுண்ணா மார்க்கெட்டா? ஓகே அங்கே போகுது. ஓகே இந்த சுறாண்ட வாயை பாருங்க. இந்த வாயை பார்த்தீங்களோ? பாய் பல்ல காணையில் கையை விட்டு பார்ப்போம். உள்ள தெரியுது உள்ள அப்படியே போகுது ஓட்டி. அந்த உங்களுக்கு தெரியுது வரையில் இது இந்த சுவாசிக்கிட்ட 2 மூச்சு துவாரம் போல். ஓகே சுவாசிக்கிறது இதெல்லாம் சுவாசிக்கிறேன் அப்படியா? ரைட் ஓகே ஓகே. அப்போ இது என்ன? கண் அந்த இடம் போலண்ணா இதுக்கலாண்ணா? அப்படியா? இப்போ நீங்கள் டெய்லி வந்து இங்கே மீன் வாங்கிட்டு போகிறதா? பரவாயில்ல மெலிவாக இருக்கேன். நான் இங்கே வந்து இங்கால ஒரு ஐயா வந்து சைக்கிளில் சின்ன ஒரு பட்டியில் வந்து மீன் கட்டி கொண்டு வர உங்கள்டியாது. எந்த ஊர் கொண்டு பீப்பிங்கள்? நாங்கள் உங்களை கட்டுவன் ஏழால சைக்கிளில் போகிறது. இங்கேருந்து போவீங்க ஏழாலைக்கெல்லாம்? கஷ்டம் இல்லையா உலக உங்களுக்கு? கஷ்டம் இல்லை, மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தாங்க. இப்போ லட்சம் நின்று தர மாட்டாங்க. அப்படி என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 64 65 வயசு. அடிக்கல அது ஏன்னா கஷ்டமா? அப்போ ஜாழ்ப்பாணம்லாம் போடணும். ஜாழ்ப்பாணம்லாம் சைக்கிள் போவீங்க? இங்கேருந்து 35 கிலோமீட்டர் கூட ஏன்னா அப்படி. சரியா மைலேட்டிக்காக இருக்கிறாங்க. மைலேட்டியாக ஆடா நீங்கள் அப்போ? சரி சரி ஓகே ஓகே சந்தோஷமா? ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்களோ சைக்கிளில் அந்த ஆள் வந்து சிம்பிளாக சொல்லுது ஏழால யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து இந்த பட்டியை வந்து சைக்கிளை கட்டி கொண்டு போவாராம். ஆனால் இதை நினைக்கவே என்னாலும் பார்ப்போம் எங்களுக்கு பார்க்க ஏன்னா இந்த சைக்கிளாண்ணா கஷ்டம் தெரியுமா? இங்கே வரும் இதுக்கெல்லாம் விட்ட மீன் இருக்குது. சூடாக வச்சுக்கிட்ட இடத்துக்குள்ள தெரியுதா உங்களுக்கு? சூடாக மீன் இன்னும் நிறைய கொண்டு வருவாரா? சுறா இன்னும் வருது. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினோம். இந்த பாருங்க சொன்னல அந்த இடம் இதெல்லாம் வந்து அனுப்புறதுக்கு கொழும்புக்கு.
ஓகே எடுப்போமா நான் நேரத்துக்கு வந்து அடுக்குறீங்க என்ன அடுக்கிறது என்னென்ன சீசனில் மாட்டு இந்த சுறா வந்து பெரும்பாலும் இங்கே என்னென்ன மாதங்களை கூட படம் இங்கே இந்த சுறா அநேகமாக எல்லா மாதங்கள்லையும் படம் ஆ அப்படியா ரைட்டு ஆ இந்த சீசன் தான் ஓ அதாண்ணா அப்படி ஓகே ஓகே நான் நினைக்கிறேன் ஒன்று ஒரு 25 கிலோ கிட்ட வரும் போல் அப்படி வேணா பெருசும் இருக்குது விட ஓகே ஓகே நிறைய கச்சை உழுவ சுறா மீன் நிறுத்து முடிஞ்சது வேறங்கோ இங்கே எடுத்து வைக்கணும் சுறா வேட்டையா இந்த வேறங்க அப்படியே வந்து கொண்டு இருக்கு ஆடுமில்லை திருக்க பெரிய திருக்க கோடவுளி நான் வந்து மீன் வந்து சும்மா பார்க்கலாம்னா வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தால் ஒரு பெரிய சுறா மீன் வேட்டையாக இருக்குது சுறா மீன் மட்டும் இல்லை பெரிய பெரிய திருக்கை வந்து இப்போ வந்து சீசனாம் அதாவது இந்த என்னோடது இப்போ அக்டோபர் இந்த நவம்பர் மாதங்களில் வந்து இங்கே வந்து பெரும்பாலும் இந்த பெரிய பெரிய திருக்கியல் மற்றது என்னோட சுறா மீன்லாம் வந்து படம்னு சொன்னவேல் என்ன விலைக்கு வாங்கினீங்க இது 450 ரூபா இது ஃபுல்லாக அப்படியே கிலோ ஓகே 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 என்ன பேர் இதுக்கு கும்பலாண்ணா ஓகே ஓகே கும்பலா இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் இந்த ஏலங்குற விஷயங்கள் மற்றது இந்த சுறா மீன் வாரது அதெல்லாம் காட்டியிருப்பேன் சரியாக வந்து 7:15 வந்து இந்த இடத்துல அதாவது இந்த சந்தையில் வந்து ஏலமெல்லாம் கூறிக்கணுமா இங்கெல்லாம் வந்து வேறு வந்து நிறைய இந்த மண்ணெல்லாம் கொண்டு அள்ளி போட்டுக்கிறால அந்த ஒரு கரியால் அப்படியே நடந்து வந்து காட்டிலாமல் இருக்குது அதால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாதையால் போய் தான் காட்டுறேன் அடுத்தது இதே மாதிரி நாங்கள் இப்போ முன்னே பார்த்தோமே அதே மாதிரி இன்னொரு கரி ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து வேறு மீன்லாம் வச்சு அந்த போட்டில் இருந்து எடுத்து கூடையில் போட்டு வைக்கணும் அந்த விஷயங்களை போய் பார்ப்போம் இங்கெல்லாம் வேறு மீன்கள் வரும் இதில் வந்து நிறைய சூடை வேறு ஓகே வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய மக்கள் நிற்கணும் ஓ ஐயா நீங்கள் இந்த இடம் தானே ஓகே இப்போ நான் சூடா மீன் சீசன் இப்போ சூடா வாடது விலை 300 போனது இப்போ 100 போகுது குறைவு எங்கே பலாளிக்கு வந்தால் மக்கள் எல்லாம் மலிவாக மீன் சாப்பிடலாம் பலாளி ரோடும் திறந்தாச்சு யாழ்ப்பாணம் புன்னால கழட்டு வந்து கொக்குவில் கொண்டாவிலேருந்து வடிவாக வந்து கரையை மீன் வேண்டி கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மீனை 4 நாளைக்கு சாப்பிட சமைக்கலாம் அங்கே காக்கிற மீன் தான் 300 கொண்டுகள் இங்கே வந்தால் 1 கிலோ மீன் 300 கொண்டு ஓ நல்ல உயிர் மீன் வாழ் சும்மா மீன் நிறமே மாறையில் இங்கே மீன் நல்ல மலிவாக வேண்டலாம் மரக்கறி மரம் நல்ல மலிவாக வேண்டலாம் எல்லா வசதியும் வந்துவிடுது மற்ற எங்களுடைய அகல் இப்போ கொத்துராட்டிக்கும் வாருக்கும் தான் அச்சு வேலைக்கு போகிறாங்க சரி ஓ அதுவும் மற்ற மாட்டு இறைச்சி ஓ அது இல்லை இங்கே வந்து இப்போ 400 குடும்பம் இருக்கு ஓ சூடா மீன் தானே அப்படியே ஃபுல்லாக விமானம் ஒன்று போகுது
இந்த பாறைக்கு மேலே ஏறி நின்று நான் உங்களுக்கு இந்த வியூவை காட்ட போகிறேன். ரிஸ்க் எடுத்து தான் காட்டுறேன்னா என்றால் இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே, வந்துட்டேன் பாருங்க மேலே. இன்னொரு கொஞ்சம் தூரமாக வந்தாச்சு. இந்த இடத்துல ஏறி நின்று பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? உண்மையாக வார்த்தையால் சொல்ல முடியலை. அவ்வளோத்துக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கா. பலாலி கடற்கரைன்ற அழகு வார்த்தையால் சொல்லவே முடியாது. இந்த இடத்துல நின்று பார்க்க இந்த வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அங்கால தொங்க வரைக்கும் துளசி இனம். கொக்கு, சூட மீன், தூக்கி கொட்ட போயிடாமா? எழுபத்தி 5 கிலோவா? ரைட், அப்படியே தூக்கி அடுக்கு எடுத்து எல்லாமே இந்த எக்ஸ்போர்ட்டா கொழும்புக்கு அங்கே போகுது. ஓகே, அது அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இந்த பலாலி சந்தி. அதில் ரெண்டு பார்த்தோம் என்றால் அந்த இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து வர பிளேன் உண்டு. சரியாக நேரம் இப்போ 11:40. இந்த நேரத்துக்கு தான் மாறுது. இண்டிகோ விமானம் வருதா பாருங்க. சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் பலாலி அண்டனிபுரம் அந்த ஊரில் வந்து இருக்கிற இந்த கடத்தொழில் விஷயம் வந்து என்ன மாதிரி வந்து நடக்குன்னு சொல்லி முடிஞ்ச வேற ஓரளவுக்கு ஆடிருப்பேன். அதாவது என்ன மாதிரி வந்து எல்லாம் கூறினம், என்னென்ன மீன் வருது, மற்றது என்ன சொல்கிறது, இந்த கடற்கரை மக்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் வந்து எடுத்து ஆடிருப்பேன். உண்மையில் வந்து பார்க்க போனால் நான் எதிர்பார்த்த விட ரொம்ப நல்ல அழகாக இருந்துச்சு. நிறைய வகையான மீன்கள். அதாவது இங்கே வந்து நான் வேறு கடற்கரையில் வந்து பார்க்காத மீன்லாம் வந்து இங்கே இருக்குது. அப்போ நல்ல மலிவாக இருக்குதா. ஒன்று வந்து உண்மையாக விளையாண்டு இல்லை. இப்போ சுறா மீன்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கிலோ வந்து 600 ரூபா, மற்றது சூடா மீன் வந்து 100 ரூபா அப்படி தான் போகுது. நல்ல மலிவாக இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ இங்கே மக்கள் வந்து இப்போ கிறிஸ்தவ மக்கள்னால நல்லா வந்து எல்லாருடையும் வந்து அன்பாக கதைச்சி பழகினோம். எல்லோரும் வந்து அப்படி தான் பெரும்பாலும் வந்து. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பழகினோம். அந்த வகையில் எனக்கு வந்து வீடியோ எடுக்க ரொம்ப வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் அந்த மேலெல்லாம் ஏறி எடுத்து நான் அப்போ களைப்பண்டால் தாங்க முடியல. என்னால் இப்போ மேடு பள்ளங்கள் அப்படிலாம் இருக்கும். சரி, ஓகே. அப்போ எங்கள்ட பலாலி மக்கள்ட விருப்பத்துக்கு நாங்கள் நான் வந்து என்ன மாதிரி வந்து எங்கள்ட இந்த பலாலி வந்து இந்த கடற்கரையில் வந்து மீன் பிடிக்கிற விஷயங்கள் மற்ற இளங்கூர் விஷயங்கள் காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. மற்ற எங்கள்ட சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது இந்த வீடியோ பற்றின இடத்த வந்து எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்கோ. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.